அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து நாள்தோறும் இந்த வீடியோவை பார்த்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆத்ம தரிசன மார்க்கத்தில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, சந்தர்ப்பம். இறைவனால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஞான மார்க்கத்திற்கான வழி. இப்பிறவியிலேயே ஞானத்தை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள். ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விலங்கினங்கள் போல பிறந்து இறந்து போவதல்ல மனித வாழ்க்கை. ஒரு ஞானியாக மாறும்போதுதான் அவனுக்கு அடுத்த ஒரு பிறப்பு உயர்ந்த நிலை பிறப்பாக அவனுக்கு அமைகிறது. நீங்கள் இப்போது சேர்த்துக் கொள்கின்ற அந்த ஞானம் மட்டும்தான் இறந்தால் உங்களோடு கூடவே வரும். அது மேலுலக வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு பிறப்புக்கு உங்களுக்கு பேருதவியாக அந்த ஞானம் தான் அமையும். அந்த ஞானத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்கள் கையளவிலேயே வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை ஏன் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? அறிவு உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் அறிவாளிகள் என்று நம்புகிறேன். பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இனி வரப்போகிற வீடியோக்களை எல்லாம் ஞானத்தை பற்றிய ஒரு பேச்சாக, ஒரு சச்சங்கமாக, ஒரு தெளிவான செய்திகளை தரக்கூடிய விஷயங்களை பேசப் போகிறேன். ஆகவே இந்த சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது செலவோ அதிகமான உங்களுக்கு வீணான செலவு அல்ல. ஒரே ஒரு வினாடி நேரம் இதை சப்ஸ்கிரைப் செய்வதால் உங்களுடைய வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் பேசி வருகின்ற வீடியோக்களை பார்த்து வாருங்கள். ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், உங்களுடைய வீட்டிலே யாராவது ஒருவர் இறந்து போயிருக்கலாம். அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அப்படி அவர்கள் இறந்து போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? அவர்களுக்கு நமக்கும் உள்ள உறவு முடிந்து விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது, அருந்து போய்விட்டது, இனி நமக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, எல்லாம் முடிந்த கதை என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? இது பெரிய அறியாமை. ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற உறவு முடியவில்லை, அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் உங்களோடு உறவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன, அவர்கள் தூல உடலில் வாழ்ந்தார்கள், இப்போது சூக்கும உடலில், ஆவி உடலில் இருக்கிறார்கள். உங்களால் அந்த உடலை பார்க்க முடியவில்லையே தவிர மற்ற எந்த விதமான உறவுகளும் துண்டிக்கப்படவில்லை. அவர்கள் உங்களோடு சில காலம் வாழ்கிறார்கள், உங்களோடு சில காலம் இருக்கிறார்கள். நீங்கள் போகின்ற இடமெல்லாம் அவர்களும் உங்கள் உடனேயே வருகிறார்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களும் பார்த்து வருகிறார்கள். அவர்கள் 24 மணி நேரம் உங்களை கவனித்தபடிதான் இருக்கிறார்கள். அது நமக்கு தெரிவதில்லை. அதனால் நாம் அவர்களை நினைப்பதில்லை. அவர்களை பற்றிய கவனமோ சிந்தனையோ நமக்கு இருப்பதே இல்லை. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், வேதனைகள் உங்களுக்கு வருகிறது என்பதை ஆவி உலக ஆராய்ச்சிகள் தெளிவாக கூறுகின்றன. அந்த இறந்தவுடன் அந்த உடலை விட்டு வெளியே வருகின்ற அந்த ஜீவன், அந்த ஆத்மா,
ஆன்மா, ஆவி, உயிர் அந்த இடத்தை விட்டு போகவில்லை. உங்களோட தான் இருக்கிறது. உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். அந்த ஆத்மாவானது உங்கள் ஒவ்வொருவரிடமும் வந்து பேசுகிறது, ஒவ்வொருவரையும் கட்டி அணைக்கிறது. ஆனால் உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சென்ஸ் என்று சொல்லக்கூடியது மிக மிக நுணுக்கமாக நுண்ணியமாக இல்லை. உங்களுடைய புலன்கள் அந்த அளவுக்கு கூர்மை பெறவில்லை. அது கூர்மை பெற்றவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். அந்த ஆத்மா என்ன சொல்லுகிறது என்றால், நான் இறந்து போகவில்லை, நான் மரணம் அடையவில்லை, நான் சாகவில்லை. நீங்கள் எதற்காக என்னை சுற்றி, என்னுடைய உடலை சுற்றி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? இதோ நான் உங்களோடவே இருக்கிறேன், உங்களுக்கு மேலேயே தான் இருக்கிறேன். நீங்கள் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் தேவையில்லாதவை. எதற்காக அழுகிறீர்கள்? அழுகாதீர்கள், நான் உங்களோட தான் இருக்கிறேன். நான் மறுபடியும் உங்கள் வீட்டில் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் உங்களை விட்டு நான் சில காலங்களுக்கு போக மாட்டேன் என்று அவை ஒவ்வொருவரிடமும் வந்து கூறுகிறது. ரொம்ப அதிகமான அன்பு, ரொம்ப அதிகமான பாசம் வைத்திருந்த பெற்றோர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை நினைக்கும் போது அந்த பாசத்திற்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்டு அந்த ஆத்மா சில மாதங்கள், 1 வருடங்கள் கூட உங்களுடைய வீட்டிலேயே தான் இருந்து வசித்து வருகிறது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் அந்த இறந்து போனவுடன் இந்த 16வது நாள், 14, 16 இந்த இடைப்பட்ட அந்த நாட்களில் அது உங்கள் வீட்டில் தான் இருக்கிறது. உங்களுக்கு சில அறிகுறிகளை அது காட்டுகிறதா, அதை நீங்கள் புரிந்து கொள்வதே இல்லை. ஒரு சிலர் எனக்கு கனவில் வருவதே இல்லை குருஜி, நான் என்ன செய்யட்டும்? அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை நினைத்தபடி இருந்தால்தான் அவர்கள் வருவார்கள். நீங்கள் அவர்கள் மீது எந்த நினைப்பும் வைக்கவில்லை என்றால் அவர்கள் வருவது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த 16 நாட்களுக்கு அப்பால் அந்த ஆத்மாவானது, சிலருடைய ஆத்மாவானது மேல் உலகம் செல்கிறது. ஆனால் சிலரின் ஆத்மா மேலே செல்வதில்லை, அது உங்களோடவே இருக்கிறது. ஏனென்றால் வாழும் காலத்தில் நீங்கள் அவர்கள் மீது காட்டிய அன்பு, அக்கறை, பாசம், அரவணைப்பு இதையெல்லாம் விட்டு போவதற்கு அந்த ஆத்மாவுக்கு மனமில்லை. அந்த ஆத்மா உங்கள் மீது வைத்த அன்பு, பாசம், அரவணைப்பு இது இரண்டும் அவர்களை ஒரு ஈர்ப்பு சக்தியாக, நீங்கள் அவர்களை ஈர்ப்பது போல அவர்கள் உங்களை ஈர்க்கிறார்கள். அந்த ஈர்ப்பு சக்தியின் காரணமாக அவர்கள் உங்கள் வீட்டிலேயே தான் இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் அவர்களை மறந்து போனால் அதனால் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நான் உங்களுக்கு இருந்த போது எப்படி இருந்தேனோ அதே போல் உருவம் இல்லாமல் இப்ப வீட்டில் ஒரு அங்கத்தினராக, உறுப்பினராக தான் இருந்து வருகிறேன். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் நாள்தோறும் என்னை பற்றி நினைத்து பார்ப்பேமேயானால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் உங்களோடு இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக தெரியப்படுத்துவேன். அது பல விஷயங்களில் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. உங்களுடைய பாசமும் அன்பும் அவ்வளவு தானா? ஒருவேளை நான் அளவுக்கு அதிகமாக உங்கள் மீது பாசத்தையும் அன்பையும் வைத்திருப்பதால் இந்த வேதனை எனக்கு ஏற்படுகிறதா? இந்த கவலை எனக்கு ஏற்படுகிறதா? வாழும்பொழுது காட்டுகின்ற அந்த அன்புக்கு, அந்த பாசத்திற்கு, அரவணைப்புக்கு துளியும் மரியாதை இல்லையா? மதிப்பு இல்லையா? எல்லாம் வெளிவேஷம் தானா?
நான் உங்களோடு இருந்த போது நீங்கள் காட்டிய அன்பு எல்லாம் நாடகம் தானா என்றெல்லாம் நினைத்து நினைத்து பார்த்த அந்த ஆத்மாவானது தன்னுடைய துன்பத்தை, வேதனையை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆத்மா என்ன சொல்கிறது என்றால், நான் உங்களோடு இருப்பதாகவே நினைத்துக் கொண்டு நீங்கள் வாழுங்கள். அந்த நினைப்பு எப்போதுமே உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களோட வீட்டில் இருந்த போது நான் எப்படியெல்லாம் உங்களோட பழகினேன், எப்படியெல்லாம் உங்களோட உரையாடினேன், எப்படியெல்லாம் அந்த நிகழ்வுகள் இருந்தன, அந்த நிகழ்வுகளை அப்படியே நீங்கள் பின்பற்றி நான் இன்னும் இருப்பதாக நினைத்து கொண்டே நீங்கள் வாழ்ந்து வருவீர்களானால் நான் உங்களோடு இருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அந்த நினைப்பு இல்லாததால் என்னை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த ஆத்மா கூறுகிறது. ஆக சில காலங்கள் அந்த ஆத்மாவானது உங்களோடு தான் வாழ்ந்து வருகிறது, உங்களோடு தான் இருக்கிறது என்பதை தயவு செய்து முழுமையாக நம்புங்கள். அப்ப அந்த ஆத்மா இருப்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். காலையிலும் மாலையிலும் எந்த நேரமும் அவர்களை நினைத்து ஒரு நிமிடமாவது பிரார்த்தனை செய்வீர்களானால் அந்த ஆத்மா உங்களோடு இருப்பதை தெரியப்படுத்துவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.